நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணேன், பட் எனக்கு லீட்ஸே வரலன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் என்கிட்ட கேட்டார். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணால் எனக்கு லீட் வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர சான்சஸ் ரொம்ப கம்மி. நம்ம போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆட் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதனால நம்மளுக்கு லீட்ஸ் நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ என்னோட ஆட் தான் போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது, ஏன் லீட்ஸ் வர மாட்டேங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் மட்டும் நீங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னா டிராஃபிக்ன்ற அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும். இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லீடுன்ற அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும். அதே இது உங்கள் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ்ன்ற அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அந்தந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு தனித்தனி கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு தன்னோட யூசர்ஸை பற்றி நல்லாவே தெரியும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். யாரெல்லாம் ஒரு போஸ்டர் லைக் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஸோ எல்லா யூசர் பிஹேவியரும் இன்ஸ்டாகிராமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் கேம்பெயின் அப்ஜெக்டிவாக சேல்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற பிஹேவியரில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஆடை ஷோ பண்ணுவோம். ஸோ இதனால தான் போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுமே தவிர இதனால எந்த ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ணுறது, லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் எங்கே பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இங்கே போய் ரன் பண்ணால் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி அந்த டூல்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்.